வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் கடவுளை கருத்தாங்க வேண்டும், கருவிலே தாங்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக இம்மானுவேலனாய் நாம் மாறுகிறதினாலே நாம் கருத்தரை கருத்தரிக்கலாம் என்கிறதனையும், 11 பாடல் வழியாக திருமலை ஏறுகிற தகுதியை பெறுகிறதினாலே நாம் கர்த்தரை கருத்தாங்க முடியும் என்கிறதனையும், 2வது வாசகத்தின் வழியாக உயிர் தெழுந்தவனாக மாறுகிறதினாலே நாம் கர்த்தரை கருத்தாங்க முடியும் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக மீட்பராய் நாம் பிறப்பெடுக்கிறதின் மூலமாக கடவுளை கருத்தாங்க முடியும் என்கிற காரியங்களை நாம் வாசகங்கள் ஊடாக சிந்திக்க கேட்கிறோம். முதல் வாசகம் ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே சம்பவம் மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லி தருகிற காரியம் இது. ஆகாசு ராஜா ஆண்டவரை நம்ப மறுத்தான். இறைவாக்கினர் எசையா அவனிடத்திலே சென்று, நீ கர்த்தரை நம்பு, சிரியனை அசீரியரை நம்ப வேண்டாம். உனக்கு எதிராய் எழும்பியிருக்கிற இஸ்ராயேலரையும் சிரிய நாட்டினரையும் ஆண்டவர் அழித்து போடுவார். நீ அதனாலே அசீரியர்களோடு கூட்டு சேர வேண்டாம் என்று சொல்லியும் அவன் ஆண்டவரை நம்பாத பொழுது ஏசாயா இறைவாக்கினர் அவனுக்கு கேட்கிற கேள்விதான் அது. எப்படி நீ ஆண்டவரை சோதிக்க நினைக்கிறாய்? அவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கேட்டுக்கொள், அது பாதாளத்திலிருந்தோ விண்ணகத்திலிருந்தோ கேட்டுக்கொள் என்று சொன்ன பொழுது ஆகாசு கேட்க மறுத்தான். அவன் கேட்க மறுத்ததற்கான காரணம், அவன் கடவுளை நம்ப மறுத்தான். அப்பொழுது எசையா இறைவாக்கினர் அதிசயமாய் சொல்லுகிற காரியம்தான், கண்ணி கருத்தாங்கி ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பான். அந்த ஆண் மகவு இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள். ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நீ இருக்கிற பொழுது எவனும் உன்னை அசைக்க முடியாது, யாரும் உன்னை நெருங்க முடியாது. எவன் தன்னிடத்திலே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட எந்த பொழுதும் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று எவன் அந்த மனநிலையில் இருக்கிறானோ அவன் கருத்தரை தாங்குகிறவனாய் இருக்கிறான், கர்த்தரை கர்த்தரிக்கிறவனாய் இருக்கிறான், கடவுளை உண்டு பண்ணுகிறவனாய் இருக்கிறான், அவன் கடவுளாக மாறுகிறான். அதுதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தியாக இருக்க வேண்டும். கர்த்தரை கருத்தாங்க வேண்டுமெனில் கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார், கடவுளின் பிரசன்னம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறது, அவர் என்னை விட்டு விலகுகிறது இல்லை என்கிற நம்பிக்கையில் யார் இருக்கிறானோ அவன் இந்த உலகத்தின் காரியங்களிலே பெரிய அக்கறை காட்ட மாட்டான். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து அவனுக்கு பெரிய அக்கறை இருக்காது. இந்த உலகத்தின் காரியங்களை நம்பி தன்னுடைய வாழ்வை தொடங்க மாட்டான். கர்த்தரிடத்திலே உத்தமனாய் இருந்து கர்த்தரை நம்பி அவருக்கு பிரியமாய் இருக்கிறவனாய் அவன் மாறி இருக்கிறதுனாலே அவன் இம்மானுவேல் என்று அறியப்படுவான். ஏனெனில் அவனிடத்திலே கர்த்தர் கடவுள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அவன் கர்த்தரை கருத்தாங்க முடியும். கண்ணி கருத்தாங்குகிறாள், தொடக்க முதலே என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். சிறு வயதில் இருந்தே அல்லது எந்த ஒரு செயலை செய்கிற பொழுதும் தொடக்கத்தில் இருந்தே ஆண்டவரினோடு கூட இருக்கிறார். இந்த காரியத்தை நான் செய்கிறேனா, இதில் ஆண்டவரினோடு கூட இருக்கிறார். இந்த இடத்திற்கு நான் போகிறேனா, அங்கே ஆண்டவரினோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எந்த பொழுதும் ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று எவன் விசுவாசிக்கிறானோ, எவன் நம்பிக்கையில் இருக்கிறானோ அவன் கர்த்தரை கருத்தாங்க தகுதி பெறுகிறவனாய் மாறுகிறான். 11 பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஆண்டவருடைய திருமலையில் ஏற தகுதி பெற்றவன் யார்? அந்த தகுதி பெற்றவன் யாராய் இருக்கிறானோ அவனிடத்திலே கர்த்தர் பிறக்கிறார், கர்த்தர் கர்த்தரிக்கிறார் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். திருமலையில் ஆண்டவருடைய மலையில் ஏறுகிறவன் யார்? அவனுடைய கைகள் மாசற்ற கரைபடாததாய் இருக்கும், மனம் மாசற்றதாய் இருக்கும், மாயமானதை தேடாமலும் பொய்யான தெய்வங்களுக்கு ஆராதனை செலுத்தாமலும் தன்னுடைய உள்ளத்தை அவர்களுக்கு நேராய் எடுக்காமலும்
நேர்மையாளர் என ஆண்டவரால் அறியப்படுகிறவனுமாய் அவன் இருப்பான். அவனுடைய கைகளின் காரியங்களில் எந்த தீங்கும் எக்காலத்திலும் வராது. அவனுடைய மனம் மாசு அற்றதாய் இருக்கும். பிள்ளை போல, சிறு பிள்ளை போல அவன் காணப்படுவான். பொய்யானது எது என்று தெரிந்த பொழுது அதிலிருந்து அவன் விலகி நடப்பான். அவைகளுக்கு அவன் ஆராதனை செலுத்துகிறதில்லை, அவைகளுக்கு நேராக தன் உள்ளத்தை கொண்டு போகிறதும் இல்லை. அவனுடைய உள்ளத்தில் என்றென்றைக்கும் வஞ்சனையே இராது. அவன் வஞ்சகமற்றவனாய் இருப்பான். இப்படி வஞ்சகமற்றவனாய் அவன் இருக்கிறதினாலே இப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் நேர்மையாளர் என்று ஆண்டவர் அறிகிறார். எவன் நேர்மையாளர் என்று ஆண்டவரால் அறியப்படுகிறானோ அவனிடத்திலே கர்த்தர் பிரசவிக்கிறார். கர்த்தர் அவனில் தாங்குகிறார். கர்த்தரை அவன் கர்த்தரிக்கிறான். ஆக தூய உள்ளத்தோராய் இருக்கிறது நிமித்தமாக, மாசற்ற இருதயம் உடையவர்களாய் நாம் இருக்கிறது நிமித்தமாக, நாம் பொய்யான தெய்வங்களுக்கு ஆராதனை செலுத்தாமல் இருக்கிறது நிமித்தமாக, வஞ்சனையை நம் எக்காலத்திலும் நம்முடைய இருதயத்தில் கொள்ளாமல் இருக்கிற பொழுது ஆண்டவரால் நாம் நேர்மையானவர்கள் என அறியப்பட்டு அதனாலே நாம் கர்த்தரை கருத்தரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்கிறதை நமக்கு 11 பாடல் வழியாக நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். 2வது வாசகத்திலே பவுல் ரோமையருக்கு எழுதுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் இப்படி எழுதுகிறார். தாவீதின் மரபில் தோன்றிய அவர் மனித வடிவில் இருந்தார். அவர் தாவீதின் வழியில் மனித வடிவில் காணப்பட்டார். ஆனால் ஆவியின் அடிப்படையில் அவர் கிறிஸ்துவாக இருந்தார். ஆவியிலே அவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். இப்படி ஆவியிலும் மனித முறைமையிலும் காணப்பட்ட அவர் உயிர் தெழுந்ததின் மூலமாக தான் மனிதனும் இறைவனுமாய் இருக்கிறார் என்கிறதனை அவர் அங்கே நிரூபணம் செய்திருந்தார். அப்படி எவன் தன்னை உயிர்த்தெழ தகுதியுள்ளவனாய் மாற்றிக்கொள்ளுகிறானோ அவனிடத்தில் கர்த்தர் கர்த்தரிக்கிறார். கர்த்தரை தாங்குகிறவனாய் நாம் காணப்படுகிறோம் என்கிறது இந்த நாளின் 2ஆம் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். எப்படி நாம் மனிதனாகத்தான் இருக்கிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற பெற்றோருக்கு பிறந்து இந்த உலகத்தின் பொருட்களை உண்டு, அதனாலே ஜீவனம் பண்ணி நம்முடைய ஜீவனை காத்துக் கொள்ளுகிறோம். அது மனித உலகில் மனித வடிவில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தின் பொருட்களால் உண்டாக்கப்பட்டாலும், பெற்றோரால் உண்டாக்கப்பட்டாலும், இந்த உலகத்தின் சூழ்நிலைகளில் காணப்பட்டாலும் நாம் ஆவியின் உலகத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் மனிதனை படைக்கிற பொழுது அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறார். இந்த சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட சரீரம் அவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம். நாம் எழுப்புகிற சத்தம் ஆவிக்குரியது. நம் வாயின் வார்த்தை ஆவிக்குரியது. வார்த்தை மனு உருவாகிறது. மனிதனிடத்திலிருந்து ஆவி புறப்படுகிறது தான் வார்த்தை. இப்படி தன்னுடைய வாழ்வு முழுவதும் எவன் மாமிசத்தன்மையையும் ஏற்றுக்கொண்டு ஆவியின் தன்மையை முன்னிறுத்துகிறான் அவன் மீண்டும் மீண்டும் எழுகிறவனாய் இருக்கிறான். தாவீதின் வழியில் வந்தாலும் மனித நிலையில் காணப்பட்டாலும் அவன் ஆவியில் உயிர் தெழும்புகிறவனாய் இருக்கிறான். எவன் ஆவியில் உயிர் தெழும்புகிறவனாய் இருக்கிறானோ அவன் கிறிஸ்துவாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி கிறிஸ்துவாக இருக்க எவன் அழைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் கர்த்தரை கருத்தாங்குகிறான் என்கிற காரியத்தை நாம் 2வது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். நற்செய்தி வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறது என்ன? சம்பவம் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றுதான். பிறருடைய குற்றங்களை மறைக்க எவன் கற்றுக்கொள்ளுகிறானோ அவன் மீட்பராய் மாறுகிறான். யோசேப்பு மரியாளை குறித்த காரியத்தில் மறைவாக விளக்கிவிட வேண்டும், அவளுக்கு எந்த கேடும் உண்டாகிவிடக் கூடாது என்று மறைவாக விளக்கிவிட அவர் காத்திருந்தார். அப்படி என்றால் பொருள் என்ன? ஒரு காரியத்தை, ஒரு தவறை ஒருவன் செய்கிறான் என்றால் அவனுடைய தவறை மறைத்து, அவனுடைய குற்றத்தை அல்ல, அவனுடைய தவறை மறைத்து அதிலே அவனுக்கு கேடுண்டாகாதபடிக்கு எவன் தன்னை அடுத்திருக்கிறவனை காத்திருக்கிறானோ அவனுக்கு அவன் மீட்பராய் விளங்குகிறான். நீ மீட்பராய் விளங்குகிற பொழுது கர்த்தரை கருத்தரிக்கிறார். யோசேப்பு தாவீதின் வழியில் வந்தவன்,
மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, தாவீது என்றால் அன்பாய் இருக்கிறவன், யோசேப்பு என்றால் பெருக்கமுடையவன், எவன் அன்பிலே பெருத்திருக்கிறானோ அவன் மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, மரியா என்றால் துன்பம், வேதனை. ஆக எவன் வேதனையை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தன்னை மீட்படைய வைக்கிறான், தன்னை அடுத்திருக்கிறவர்களை மீட்படைய வைக்கிறான். இப்படி இயேசு என்கிறவனை இவர்கள் பெற்றெடுக்கிறார்கள், மீட்பை பெற்றெடுக்கிறார்கள். எவன் மீட்பை தருகிறானோ அவன் இயேசு என்று அழைக்கப்படுகிறான். இப்படி நாம் ஆண்டவரை கருத்தாங்குகிறோம், கர்த்தரை கருத்தாங்குகிறோம், கடவுளை நம்முள்ளே பெற்றெடுக்கிறோம். இப்படி நாம் அவராலே அனுப்பப்பட்டும் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் உஜிர்தம் செய்து கிறிஸ்து பிறப்பு விழாவை மிக நேர்த்தியான முறையிலே நாம் கொண்டாட தகுதியுடையவர்களாய் மாறி போகிறோம். மீண்டும் ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன், எவன் இம்மானுவேலனாய் இருக்கிறானோ, எவனிடத்திலே எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிலையில் இருக்கிறானோ அவன் கர்த்தரை கருத்தாங்குகிறான். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே திருமலையில் ஏற தன்னை மிக பரிசுத்தனாய் எவன் நிறுத்தி இருக்கிறானோ அவன் கர்த்தரை கருத்தாங்குகிறான். எவன் தன்னுடைய மாமிச தன்மையிலும் ஆண்டவருடைய ஆவியை உணர்ந்து உயிர் தெழுந்த தன்மை உடையவனாய் இருக்கிறானோ அவன் கர்த்தரை கருத்தாங்குகிறான். எவன் மீட்பை அளிக்கிறானோ, எவன் தன்னை மீட்டுக் கொள்ளுகிறானோ, தன்னை அடுத்திருக்கிற சமுதாயத்திற்கு மீட்பை தர எவன் தகுதியாய் இருக்கிறானோ அவன் கர்த்தரை கருத்தாங்குகிறான். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மேன்மதங்கிய வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரின் நல்ல வசனங்களை தந்து எங்களை தேற்றி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே, தியானித்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க தேவரின் கிருபை பண்ணுவீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எப்பொழுதும் இம்மானுவேலராய் இருக்கிறீர், எங்களிடத்திலே எப்பொழுதும் இருக்கிறீர் என்கிற உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை அப்பா நீர் எங்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட எந்த பொழுதும் இருக்கிறதினாலே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், மாசற்ற மனமுடையவர்களாய், கைகளிலே பரிசுத்தமுடையவர்களாய், வஞ்சனை இல்லாதவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இப்படி நாங்கள் இந்த மாமிசத்திலே காணப்பட்டாலும் ஆவிக்குரிய தன்மை உடையவர்களாய், ஆவியிலே புகுந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ, தூய ஆவி ஏவினபடி வாழ நீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதினாலே நன்றி அப்பா. இப்படி இம்மானுவேலராய் ஆண்டவரே பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உயிர் தெழுகிற தன்மையுடைய நாங்கள் எங்களுக்கும் எங்களை அடுத்திருக்கிறவர்களுக்கு மீட்பராய் இருக்க, இயேசுவை போல ஜனங்களை விடுவிக்க தேவரே எங்களை மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். இப்படி நீர் எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவினை சிறப்பாய் கொண்டாட, திருவருகை காலத்தை சிறப்பாய் நிறைவேற்ற தேவரே எங்களுக்கு கிருபை பண்ணி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக்கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.